இந்த வருஷம் சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாதிப்பு இருக்குமா இருக்காதா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமுங்க. இந்திய அரசாங்கம் வந்து 131 மாவட்டங்களில், இந்தியா ஃபுல்லாக சேர்த்து 131 மாவட்டங்கள் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்படும் அப்படின்னு சர்வே பண்ணி சொல்லிட்டாங்க. அதுகளுக்கெல்லாம் அப்போ 131 விட அதிகமாக தான் இருக்குங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். என்ன பண்ணலாம்னா, நிலத்தடி நீரை சேகரிக்கணும். என்னப்பா மழையே வராதுங்கிறியே, நிலத்தடி நீரை சேகரிக்கணும்னு சொல்கிறியே, என்ன பண்ணுறது? ஆமாங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம காலங்காலமாக ஆயிரம் ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருந்த வேலையை தான் திருப்பி சொல்ல போகிறோம். மழைநீரை மொத்தம் 4 வகையில் சேமிக்கலாம். மிச்சம் 3 வகை விட்டுருங்க. அது வேறு வாய்ப்பு இருக்கும்போது அதை நேரடியாக எப்படின்னு காமிச்சிட்றேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியதுக்கு வந்துடுவோமுங்க. என்ன பண்ணணும்னா, வரப்பு உயர்த்தணுமுங்க. எல்லாம் 4 அடிக்கு 5 அடிக்கு நம்ம ஞானப்பிரகாஷ் ஐயா சொல்கிறாரு பார்த்தீங்களா, சுற்றி வரும் வரப்பு உயர்த்திருங்க அப்படின்னு. வரப்பு உயர்த்தின்னு என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டினுடைய சராசரி மழையளவு வந்து 900 மில்லிமீட்டர். சராசரியாக நம்மளுக்கு 900 மில்லிமீட்டர் மழை கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து நிலத்துக்குள்ளேயே இறங்கிடுதுன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு நம்ம தண்ணியே இல்லாமல் மரங்கள் செடிகள் எல்லாம் வளர்த்துட முடியும். அதாவது கிணத்து தண்ணி, போர் தண்ணியெல்லாம் எடுத்து விடாமல் அந்த தண்ணியிலேயே வளர்த்திட முடியும். என்னதான் இருந்தாலும் மழை தண்ணி மாதிரி வந்து எந்த தண்ணியில் சத்து இல்லைங்க. மழை தண்ணியிலையும் மட்டும்தான் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் நிறையா வந்து பூமியில் இறங்குறதுனால தானாகவே மண் வளமாய்க்குங்க. நம்ம என்னமோ தண்ணியெல்லாம் விடுற போர் தண்ணி, கிணத்து தண்ணியெல்லாம் விட்டாலும் நல்லா வளராத செடி, இந்த காட்டுக்குள்ளே முளைச்சிருக்கிற புல் பூண்டெல்லாம் பார்த்ததுன்னா மழை வேஞ்சா கருகருன்னு வர்றதுக்கு காரணம் அதுதான். மற்றது அதுக்கு எரு வச்சோமா, எதுக்காது அதுக்கு கொண்டு போய் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்தோமா, இல்லை ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி ஓட்டமா, ஒன்றும் போட தேவையில்லை. அப்போது நிலத்தடி நீரை வந்து மழை நீரை வந்து சேகரிக்கிறதுக்கு முக்கியமான இதுங்க. இதெல்லாம் நம்ம பாட்டம் போட்டு செஞ்சுட்டு இருந்தது தான். இதுக்கெல்லாம் நூல்லையே இருக்குதில்லைங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரம், நெல்லுயர குடியுயரம், குடியுயர கோன் உயர்வான்னு. இப்போ வந்து எல்லாரும் நம்ம ஜேசிபிவே வச்சுங்க. உங்கள் பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 அடி மினிமம், ஒரு 5 அடியும் கூட வரப்பு ஸ்லோப்பாக போட்டுவிட்ருங்க. ஞானப்பிரகாஷ் ஐயா வீடியோ பாருங்கள். அவர் தொடர்ச்சியாக இதை தான் சொல்லிட்டு வர்றாரு. வரப்பு ஏற்றுங்க, வரப்பு உயர்த்துங்க, வரப்பு உயர்த்துங்க அப்படின்னு. நீங்கள் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய வேலை வரப்பு உயர்த்திடுங்க. அப்படி செஞ்சு எங்கெங்கே என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது நான் பதிவு செய்கிறேன். அது இப்போ பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது வேறு 3 வகையில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ எல்லாருமே வரப்பை உயர்த்த வேண்டியதுதான் வேலை. நான் இந்த வீடியோ பார்த்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.